வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஸ்ரீ சாலே கைது. வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்காரரின் அடாவடி விரைந்து செயல்பட்ட காவல்துறை. சுன்னாகத்தில் பெண் ஒருவரின் தங்கைச் சங்கிலி அறுப்பு. இராணுவ முகாமில் பணியாற்றியவர் அதிரடியாக கைது. கிளிநொச்சியில் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி நடந்தது என்ன? அமைச்சர்கள் இருவருக்கு உயிர் அச்சுறுத்தல். காவல்துறை விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. மன்னாரில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று மாயம். சாரதியின் புலம்பல். விசாரணையில் வெளியாகியுள்ள புதிய தகவல். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகர் பகுதியில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட ராணுவ முகாமில் கடமையாற்றிய ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை சுன்னாகம் நகர் பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண் ஒருவரின் தங்கைச் சங்கிலி ராணுவ முகாமில் பணியாற்றிய ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பெண் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். இதன் பொழுது குறித்த சந்தேக நபரான மயிலிட்டிய ராணுவ முகாமில் கடமை புரிகின்ற நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக நிதர்சன் பதவியேற்ற பின்னர் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் புகையிரத நிலையத்துக்கு அண்மைத்த பகுதியில் ஒன்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த அகழ்வு பணிகள் பரந்தன் புகையிரத நிலையத்துக்கு அண்மைத்த பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த அகழ்வின் பொழுது எந்தவித தடைய பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து அகழ்வு பணிகள் இடைநடுவே கைவிடப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் பொழுது தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் தனது தந்தை சாட்சியம் அளிப்பதை கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்த பெண் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் இதை அவதானித்த நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்து கையடக்க தொலைபேசியினையும் பறிமுதல் செய்துள்ளார். அறியாமையினால் இந்த தவறை செய்ததாக பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதோடு குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் குறித்த பெண்ணுக்கு கொழும்பு தலைமை நீதிவான் 1000 ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட காணொலியை கையடக்க தொலைபேசியிலிருந்து முற்றாக நீக்குமாறு உத்தரவிட்ட நீதிவான் வருங்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதனத்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த குளியாப்பட்டிய மத்திய கல்லூரியைச் சேர்ந்த மாணவனை கடந்த 22ஆம் தேதி இரவு பாம்பொன்று கடித்ததால் அவரது பார்வை பறிபோயுள்ளதாக குளியாப்பட்டிய போதனா மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த மாணவர் நடைபெறவிருந்த கணித வினாத்தாளினை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த வேளையில் கணித வினாத்தாள் பாட வகுப்பில் கலந்து கொண்டுவிட்டு வீடு திரும்பும் பொழுது பாம்பு கடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் குளியாப்பட்டிய போதனா மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் கூறும் பொழுது முறையான சிகிச்சையின் மூலம் எதிர்காலத்தில் மாணவனின் பார்வையை மீட்டெடுத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்வு காலத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சனையினால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்தி முறையில் பறிக்கப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்குகின்ற ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்த நிலையில் வாங்கிய பணத்துக்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தினால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியினை கத்தியை காட்டி மிரட்டி பறித்து சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு முச்சக்கர வண்டியினையும் மீட்டுள்ளனர். கைதாகிய நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வடகல ஆகியோருக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று போலீஸ் ஊடக பிரிவில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்.இ. பூர்லர் இதனை தெரிவித்துள்ளார். அபிசவளை போலீஸ் பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பண்டரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் இரவு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை யாரோ ஒருவரால் கடத்தப்பட்டு தியத்தலாவ வெளிஹலகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த பேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக பண்டரவளை போலீசார் குறிப்பிட்டனர். கடத்தப்பட்ட பேருந்து வெள்ளவாய டிப்போவைச் சேர்ந்த மாத்தறை பண்டரவளை பேருந்து என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். கடத்தப்பட்ட பேருந்து மாத்தறையிலிருந்து பண்டரவளைக்கு வந்து வழக்கம் போன்று பண்டரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் இரவு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் மாத்தறை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கும். இந்த நிலையில் இன்று காலை 6:45 மணிக்கு பேருந்தை தேடி ஓட்டுநர் வந்த வேளையில் பேருந்து காணாமல் போனதை கண்டு போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த பேருந்து தியத்தலாவ வெளிஹலகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அரசு புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேரங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் காணப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் சஜீவ மேதவத்த தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வழியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளமையினால் அது குறித்த தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கைதுக்கான காரணத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது கடினம் என்று குறிப்பிட்ட அவர் போலீசார் தங்களது கடமையை முறையாக செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களுக்கு எதிர்ப்பினை தெரிவித்து மன்னார் மாவட்டத்தில் இன்று பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் மீனவ சங்க பிரதிநிதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள சட்ட வரைவினை திரும்ப பெற வேண்டும், ஊடக சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும், நீதித்துறையின் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அத்துடன் மனித மாண்பு பேணப்பட வேண்டும். அடிப்படை மனித உரிமைகளுக்கு முரணான மற்றும் மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் இந்த ஒரு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று இந்த கையெழுத்து போராட்டத்தின் பொழுது போராட்டக்காரர்கள் பிரதான கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.